ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். மலரின் பயணத்தில் இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. ஆமாங்க, இது ஒரு 7 டேஸ்க்கு முன்னாடியே ஒரு பிரதர் வந்து மெயில் அனுப்பியிருந்தாங்க. அவங்க வந்து எல்லா ப்ரூஃபோடு எனக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் என்ன கடை அப்படிங்கிறத சொல்ல விருப்பப்படலை. பட் கமெண்ட் செக்ஷனில் எப்படியாவது யாராவது ஏதாவது போட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறீங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, லாஸ்ட் இயர் வந்து நான் டனிஷ்கில் சிட்டு போட்டு எடுத்த டைமண்ட் பிரேஸ்லெட் தாங்க. ஸோ என்னோடய கலெக்ஷன் வந்து டைமண்ட் வந்து அவேர்னஸாக சொல்கிறது அப்படின்னா, டைமண்ட் வாங்காதீங்க அப்படிங்கிறது தான் நமக்கு. ஏன்னா இப்போ நகை ரேட்டு கூடிக்கிட்டே போகுது பார்த்தீங்களா. இந்த டைமண்ட் பிரேஸ்லெட் வந்து கிட்டத்தட்ட 6 கிராம்ஸ் இருந்தது. ஸோ இந்த பிரேஸ்லெட் வந்து ஓவராலாக எனக்கு வந்து ஒரு 52,000 சம்திங் வந்திருந்ததுங்க. டனிஷ்கில் வந்து நான் ஒரு 50,000 ருபீஸ்க்கு சிட்டு போட்டிருந்தேன். 5,000 அப்படின்னு சொல்லி அப் டு 15% வரையும் வேஸ்டேஜ் கிடையாது அப்படிங்கிறது தான் லாஸ்ட் இயரில் நான் வந்து செப்டம்பரில் முடித்தேன். இந்த ஸ்கீமு 2024 செப்டம்பரில் அந்த ஸ்கீம் முடிஞ்சது. ஸோ அப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 12,000 பே பண்ணுற மாதிரி இருந்தது. பே பண்ணி அந்த டைமண்டு பிரேஸ்லெட், இந்த டைமண்ட் ஸ்டட்டு, செகண்ட் ஸ்டட்டு மாதிரி உள்ளது, இந்த ரெண்டும் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்போ. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 20,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு இன்னும் ஒரு 50 மெம்பர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், கோல்டு ரிலேட்டட், சில்வர் ரிலேட்டடான வீடியோஸு, எப்படி வேஸ்டேஜ் கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம வந்து எங்கே ஏமாறாமல் நம்ம வந்து வாங்குறது, எந்த நகை கடையில் எந்த மாதிரி நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, நம்ம அதிலேருந்து எப்படி வெளிவரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் இருக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம சேனல்லே வந்து டைமண்டை பற்றின ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டாப்பில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மொதல் டைமண்ட்னால் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அது ஏன் வந்து காஸ்ட் வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் அதில். ஸோ எனக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டிங்க. அதாவது நகையெல்லாம் வாங்கி வாங்கி நம்ம வந்து அவசரம்னா பேங்க்கில் கொண்டு போய் அடமானம் வச்சிடுறாங்களா. ஸோ இந்த மாதிரி டைமண்டில் நம்ம ஒரு சில திங்ஸ் வாங்குறப்ப அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நமக்கு பேங்க்கில் கொண்டு போய் வைக்க மாட்டாங்க. அதனால் ஒரு சின்னதாக க்யூட்டாக ஒரு டைமண்ட் பெண்டன்ட்டு, ஒரு டைமண்ட் ப்ரேஸ்லெட்டு, ஒரு டைமண்ட் ரிங்கு, இந்த மாதிரி என்னோடய டைமண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நான். அது வேணும் அப்படின்னாலும் மேலே கொடுக்குறேங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மை டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்னே இருக்கும். ஆக்சுவலாக அந்த வீடியோவில் இருந்த கிளிப்பிங்ஸ் தான் இது எல்லாமே. லாஸ்ட் இயர் வந்து இந்த பொருளை வந்து நான் எடுக்கிறப்ப கிட்டத்தட்ட எனக்கு எவ்வளோ சேர்ந்துருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, டனிஷ் சிட் ஸ்கீமில் 8.25 கிட்ட, அதாவது 8 கிராம் 250 மில்லிகிராம் கிட்ட எனக்கு சேர்ந்துருந்ததுங்க. நான் என்ன செஞ்சுட்டேன், ஓகே நமக்கு வந்து 8 கிராமு அப்படின்னா நம்ம அழகாக ஒரு ஏதாவது ஒன்று பார்த்துருக்கலாம். நான் கோல்டுலே பார்த்துருக்கலாம். செப்டம்பர் 1, 2024 ஒரு 50,000 நான் சேர்த்துருக்கேன். 5,000 10 மந்த்ஸ் ஸ்கீமில் சேர்த்துருக்கேன். ஸோ கிராமாக தான் அக்குமுலேட் ஆகிட்டு வந்திருந்தது. அதுக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னா, கிட்டத்தட்ட 8 கிராம் 250 மில்லிகிராம் கிட்ட எனக்கு சேர்ந்துருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு நமக்கு ஒரு 8 கிராம் கிட்ட கிடச்சிருந்தது. இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் நான் போய் அதே 8 கிராம் வாங்க போனோம்னா 96,000 வேணுங்க. இத்தனைக்கும் எனக்கு அந்த 8 கிராம் 250 மில்லிகிராமுக்கு எனக்கு செய்கூலி சேதாரம் அப்படிங்கிறது வந்து டனிஷ்கில் அப் டு 15% வரையும் வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் இருந்தது. ஸோ இன்றைக்கி போய் அதே மாதிரி ஒரு வேஸ்டேஜ்லாம் கொடுத்து எடுக்கிறோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட 1,10,000 வேணும். அப்படியே டபுளுங்க. நம்ம 50,000 கட்டினது எங்கே இருக்குது, நமக்கு வந்து 1,10,000ங்கிறது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நான் அட்லீஸ்ட் ஒரு காயினாக வாங்கி வச்சுருந்தா கூட எனக்கு செம ப்ராஃபிட் தான் உங்களுக்கு. எனக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன நகைகள் வந்து டைமண்டில் வாங்குறப்ப நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ரீசேல் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இதை அடமானம் வைக்க மாட்டோம். எப்பயுமே நம்ம கழுத்தில், கையில், காதுலன்னு வந்து இருக்கும். கொஞ்சம் ஒரு ராயலாக போட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குங்க. ஸோ அதை வந்து என்னோடய சம்பாத்தியத்தில் என்னால் எப்படிலாம் சேமிக்க முடியுமோ அப்படி சேமித்து வாங்கினது தான். ஸோ என்னோடய டைமண்ட் அப்படிங்கிற கலெக்ஷனில் மோதிரம் மட்டும் 2011 வந்து ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க. மற்ற எந்த மோதிரம் தாங்க. அப்போ இது வாங்குறப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 19,000 கிட்ட வந்ததுங்க. இப்போ இதோட ரீசேல் வேல்யூன்னு போய் பார்த்தீங்கன்னா 50,000 தான். ஆனால் அப்போ அந்த 19,000க்கு கிட்டத்தட்ட நான் வந்து 2011 வந்து நான் ஒரு சவரன் கிட்ட வாங்கியிருக்கலாம். ஸோ அதோடைய மதிப்புன்னு பார்த்தா இன்றைக்கி 50,000 தான் வருது. ஆனால் நம்ம கோல்டாக பார்க்குறப்ப கண்டிப்பாக 1 லேக் மேலே வந்து இன்றைக்கி போயிடுச்சு. ஸோ நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருந்திருக்கும். நம்ம ஒரு 22K கோல்டாக வாங்குறது அப்படிங்கிறது. இந்த டைமண்ட் பெண்டன்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து
3 வருஷங்க. 3 வருஷம் கொரோனா சமயத்தில் என்னோடய டியூஷன் ஃபீஸை வந்து அப்படியே சேர்த்து வச்சது. ஒரு பைசா எடுக்காமல் சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட இந்த டைமண்ட் பெண்டன்ட் வந்து ஒரு 1,00,000 கிட்ட வந்ததுங்க. ஸோ இதோட ரீசேல் வேல்யூ இன்றைக்கி போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரௌண்ட் ஒரு 1,75,000 அந்த மாதிரி தான் வருது உங்களுக்கு. பட் இது வாங்கின சமயத்தில் நம்ம கோல்டாக வாங்கி வச்சுருந்தோம்னா இன்றைக்கி டபுள் மடங்குக்கு மேலே தான் போகுது, இல்லைன்னு சொல்லலை. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம கண்ணோட்டம் தாங்க. நமக்கு அது தேவையா வேணாமா அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் எங்கே வந்து இந்த பர்ச்சேஸை வந்து நம்ம பண்ணுறோம், எப்படி நம்ம ஏமாறுறோம் அப்படிங்கிறத தாங்க ஒருத்தர் சூப்பராக வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர். நீங்கள் வந்து இது எந்த கடை அப்படிங்கிறத வந்து எனக்கு எனக்கு ஏன்னா ஆல்ரெடி இந்த கடையை பற்றி பர்டிகுலராக குறை சொல்லி வீடியோ போட்டு அது வந்து டெலீட் ஆகிருக்கு எனக்கு. யூடியூப்பில் இருந்து டெலிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து என்ன கடை அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல விருப்பப்படலை. அதனால தான் மோஸ்ட்லி வந்து எந்த வீடியோஸ் இந்த அவேர்னஸ் வீடியோ போட்டேன்னா என்ன கடை அப்படிங்கிறத வந்து நான் மென்ஷன் பண்ணுங்கிற அது வந்து தோண மாட்டேது எனக்கு. கமெண்ட் செக்ஷனில் எப்படியாவது நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. நான் வந்து கிண்டும் கொடுத்துருவேன். ஏன்னா அடுத்த அவேர்னஸ்க்கு அந்த கடைக்கு போகிறப்ப கொஞ்சம் அவேராக இருப்போம்ல நம்ம, அவ்வளோதான். இந்த மெயில் வந்து தாமோதரன் அப்படிங்கிற ப்ரோ தான் அனுப்பியிருந்தாங்க. இவங்க நம்ம சேனல் ரொம்ப நாளாக பார்த்துட்டு வராங்க. நிறையா வீடியோஸில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நமக்கு சொல்லாமல் போக மாட்டாங்க. ஸோ அவங்க தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அந்த பர்டிகுலர் கடையில் 2023 வாங்கின ஒரு நகையை வந்து ரீசேல் பண்ண போயிருக்காங்க. அப்போ வந்து நடந்த ஷாக்கான ஒரு விஷயத்தை தான் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபரையும் அவங்க அலர்ட் பண்ணி சொல்லி நமக்கு மெயில் போட்டிருந்தது தான். அவங்க வந்து ஒரு பிரபலமான நகைக்கடைங்க. கிட்டத்தட்ட மோர் தேன் 65 பிரான்ச்சஸ் உள்ள ஒரு நகைக்கடை. அங்கே வந்து போய் தீபாவளிக்கு 2023 பர்ச்சேஸ் பண்ண போயிருந்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நார்மலாக என்ன பார்க்க போகிறோமோ அது இல்லாமல் டைமண்ட் பார்க்க வாங்கன்னு எல்லா கடைகளையும் உங்களுக்கு வந்து தாராளமாக கூப்பிடுவாங்க உங்களை. வாங்க வந்து டைமண்ட் சும்மா ஒரு கலெக்ஷன் பாருங்கள், பார்வை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமண்ட் ஏரியாவே பார்த்திங்கன்னா ராயலாக இருக்கும். நம்மளே ராயலாக ஃபீல் பண்ண வைக்கும் அங்கே போய் உட்கார்றப்ப. செட்டிங்கு, நம்மளை வந்து ரிசீவ் பண்ணுற விதம், நம்ம வந்து அங்கே உட்கார்ற சேர் முதற்கொண்டு ரொம்ப ரொம்ப ராயலாக இருக்குங்க. எந்த கடை போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அது தெரியும். ஸோ தே புஷ்டு மீ டு பை டைமண்ட் அண்ட் தே செட் யூ வில் கெட் கம்ப்ளீட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அண்ட் ஐ பைடு 10 கிராம் கோல்டு ஃபார் 57,000 வித் மேக்கிங் ஃபார் மை டாட்டர். அதாவது ஒரு மேக்கிங் சார்ஜ் கொடுத்து 57,000 ரூபாய்க்கு 10 கிராம் கோல்டு வந்து 2023 தீபாவளி ஆஃபரில் அவங்க வாங்கியிருக்காங்க அந்த கடையில். அப்போ வந்து அவங்க வந்து ஒரு செகண்ட் ஸ்டட்டு அவங்க அம்மாவுக்காக டைமண்டில் பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு 8,000 9,000க்குள்ளே நார்மல் ஸ்டட்டு பார்க்குறதா இருந்துதான். இல்லை இதுக்கு நல்ல எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்கும், இந்த கல்லெல்லாம் இந்த ஸ்டோனில் வாங்கினா நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு நம்மளை சொல்லி அரௌண்டு அப்போ வந்து அந்த டைமண்ட் வாங்கின காசுக்கு நான் வந்து 5 கிராம் வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க அவங்க. வாங்க போனது ஒரு 2 கிராமில் ஒரு சைடு ஸ்டட்டு வாங்க போய் கடைசியில் அது டைமண்டில் வாங்கி கிட்டத்தட்ட 5 கிராம் தங்கம் வாங்குகிற காசுக்கு அவங்க வந்து ஒரு சின்ன டைமண்ட் சைடு ஸ்டட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ 2 இயர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, எனக்கு இது பிடிக்கலை, எனக்கு வந்து பிளெயின் ஸ்டட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த எண்ணெய் தலைக்கு எண்ணெய்லாம் தேய்க்கிறப்ப டைமண்டுங்கிறனால உள்ளே போய் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நம்ம யோசிச்சு செய்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த தீபாவளிக்கு அவங்க கொண்டு போய் அதை கடையில் வந்து ரீசேல் வேல்யூக்கு இதுதான் அவங்க வாங்கின டைமண்டு ஸ்டட்டுக்கான கார்டுங்க. அந்த நமக்கு டைமண்ட் வாங்கினா ஒரு கார்டு கொடுப்பாங்களா, அது என்ன கிளாரிட்டி அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட் குவாலிட்டி டைமண்ட் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. அதிலே வெயிட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து 1 கிராம் இதில் தான் வாங்கியிருக்காங்க. 11/11/2023 இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 2 ஸ்டட்டு வாங்கியிருக்காங்க. நோ ஸ்பின் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் தான் எடுத்திருக்காங்க. ஒரு ஸ்டட்டு வந்து 690 இருந்திருக்கு, இன்னொரு ஸ்டட்டு வந்து 680 மில்லிகிராம்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 கிராம் 400 மில்லிகிராம்ஸ்குள்ளே தான் இருந்திருக்கு. ஸோ இதோடைய வேல்யூன்னு பார்க்குறப்ப வந்து 11,200 சம்திங், இன்னொன்று வந்து 13,864. ஆனால் கிராம் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா மேலே உள்ளது தான் கூட இருக்குது. பட் ஏன் ரேட் வைஸ் வந்து மேலே உள்ளது கம்மியாகவும் கீழே உள்ளது கூட இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25,000 கிட்ட ஆயிருக்கு உங்களுக்கு. ஸோ இப்போ அந்த டைமண்டு ஸ்டட்டை கொண்டு போய் பழசில் போட்டுட்டு அவங்க வந்து நியூவாக எடுத்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11/10/2025 அன்றைக்கி போயிருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 வருஷம் சாலிடாக இருக்குது.
2 வருஷம் கூட ஆகலை, அதுக்கு கூட இன்னும் 1 மந்த் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த டைமண்ட் ஸ்டட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு 2 கிராம் காயின் ஒன்று வாங்கியிருக்காங்க, 5 கிராம் சில்வர் காயின் வாங்கியிருக்காங்க, ஒரே ஒரு மெட்டி சில்வர் மெட்டி வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட ரூ. 25,000 அப்போ கொடுத்ததுக்கு இன்றைக்கி 2 கிராம் காயின் தான் வாங்கிட்டு வர முடிஞ்சிருக்கு அவங்களால. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வாங்க போனப்போ 5500 சம்திங் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 11,390 உங்களுக்கு கிட்டத்தட்ட கிராமுக்கு ஒரு ரூ. 6,000 போல் கூடி இருந்திருக்கு. ஸோ அவங்க அன்னைக்கு ரேட்டுக்கு அந்த 25,000க்கு 5 கிராம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, இன்றைக்கி அதோடைய மதிப்பே பார்த்துக்கோங்க எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் இன்றைக்கி அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்பையும் நமக்கு அதே வேல்யூ தான் இருந்த மாதிரி இருந்திருக்கு. ஏன் அவ்வளோ வேல்யூ குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இஃப் வி பை கோல்டு தே வில் டிடக்ட் 15% ஃப்ரம் த டைமண்ட் வேல்யூ. இப்போ நீங்கள் டைமண்ட் பொருளை கொண்டு போய் கொடுத்து டைமண்டாக மாற்றுறீங்க அப்படின்னா அவங்க ஒரு ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. நீங்கள் டைமண்டை கொண்டு போய் கொடுத்து நான் கோல்டாக மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து 15% வந்து டிடக்ட் பண்ணுறாங்கங்க. அதே மாதிரி கோல்டு வேல்யூலேருந்து 3% டிடக்ட் பண்ணுறாங்க, மெல்ட்டிங் சார்ஜ் அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ அண்ட் ஐ காட் 25,000. அதாவது பர்ச்சேஸ் பண்ண ரேட்டை விட கம்மியான வேல்யூ தான், ரீசேல் வேல்யூ தான் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் அன்றைக்கி கோல்டாகவே வாங்கியிருந்தேன் அப்படின்னா அந்த 25,000க்கு நான் கோல்டாக அன்றைக்கி அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அதோடைய வேல்யூ 55,000க்கு மேலே போயிருக்கும். பட் நான் வந்து 25,000 ஒரு 26,000 ஒரு பொருளை வாங்கி 25,000 தான் நான் விற்றுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோ போடுங்க சிஸ்டர் இதை பற்றி, எந்த ஷாப்லேயும் டைமண்ட் வாங்க வேணாம்னு. வாட் எவர் தே சே இஸ் ஃபால்ஸ். அவங்க என்ன சொன்னாலும் அது போய் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு கண்டிப்பாக இது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயந்தாங்க. இந்த இது பார்த்திங்க அப்படின்னா இந்த இது வந்து என்னோடய பென்னண்ட்டுங்க. இது வந்து வாங்குறப்போ வந்து ஒரு 1,20,000 கிட்ட வந்தது, அந்த செயின் வித் பென்னண்ட்டோட சேர்த்து. செயின் வந்து ஒரு 6 கிராம்ஸ் கிட்ட இருந்தது. இந்த பென்னண்ட் வந்து அரௌண்ட் ஒரு 2 கிராம்ஸ்க்கு மேலே தாங்க பென்னண்ட்டு. ஸ்டோன் வந்து அதிகமாக இருக்கும். 2022 ஜான்வரி மந்த்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ உள்ள மார்க்கெட் ரேட்டுக்கு நான் அந்த 1,20,000க்கு கிட்டத்தட்ட 3 சவரன் வாங்கியிருக்கலாம். இப்போ உள்ள மார்க்கெட் வேல்யூவில் இப்போ நீங்கள் போய் ஒரு 3 சவரன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேலே ஆகும், நம்ம ஒரு செய்கூலி சேதாரம் கொடுத்து. இத்தனைக்கும் இது வந்து ஒரு 18 கேரட் தான், 22 கேரட் கூட கிடையாது உங்களுக்கு. இதை வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 7 to 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி ரீசேல் வேல்யூ எப்படி இருக்குங்கிறதுக்காக கேட்க போயிருந்தேன் நான். அதே நான் கிருத்திலால்ஸில் வாங்கியிருந்தேன், கேட்க போயிருந்தேன். அப்போ இதை வந்து இப்போ புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1 லேக்கு, அதாவது பென்னண்ட் மட்டுமே 1,60,000 வரும். நாங்கள் மேலே உள்ள அந்த செயின் சேர்க்காமல். செயின் வந்து அந்துருச்சு எனக்கு, ஆக்சுவலாக அதில் இருந்த செயின் அந்துருச்சு. ஸோ அதை வந்து டனிஷ்கில் வந்து நான் கொடுத்துட்டு வேறு ஒரு செயின் வாங்கிட்டேன். 18 கேரட்டில் ஒரு செயின் வாங்கியிருந்தேன் லாஸ்ட் இயரு. ஸோ அந்த சொல்கிறேன், இந்த பென்னண்ட் மட்டும் வந்து ஒரு 1,60,000. ஸோ 40,000 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஆனால் இதை பழசில் போட போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 1,30,000 தான் கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வாங்கினது வந்து அந்நேரம் பென்னண்ட் மட்டும் ஒரு 1 லேக் வாங்கியிருப்பேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் கழித்து இதோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகலைங்க. டைமண்ட் வந்து இப்போ நமக்கு நார்மலாக பார்த்திங்கன்னா லேப் க்ரோன் டைமண்டே நிறைய இடத்துல வந்துருச்சு. ஸோ டைமண்டோட வேல்யூ ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதில் மட்டும் இல்லாமல் நம்ம டைமண்ட் வாங்கும் போதில் டைமண்டுக்கு மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க, அந்த ஃபிட்டிங் சார்ஜுன்னு ஒன்று போடுவாங்க. அதாவது வேஸ்டேஜும் உண்டு, மேக்கிங் சார்ஜும் உண்டு. அந்த கோல்டுக்கு வேஸ்டேஜ் உண்டு, டைமண்டுக்கு மேக்கிங் சார்ஜ். அந்த டைமண்ட் மேக்கிங் சார்ஜ் வந்து கிட்டத்தட்ட 2,500 3,000 போடுறாங்க ஒரு கிராமுக்கு. ஸோ முழுக்க நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு ஒரு பொருளை வாங்க போகிறீங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டைமண்ட் பக்கம் போகாதீங்க. ஒரு ஆசைக்கு ஒரு மூக்குத்தி வாங்கி போட்டுக்கணுமா, ஒரு சின்ன கம்மல் வாங்கி போடணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்போ நிறைய லேப் க்ரோன் டைமண்ட்ஸே கிடைக்குதுங்க. ஸோ இதே பென்னண்ட்டை நான் லேப் க்ரோன் டைமண்டில் இப்போ வாங்க போனேன்னா கிட்டத்தட்ட ஒரு 35,000 to 40,000க்குலாம் வாங்கலாம், நம்மளால் முடியும். பட் எனக்கு அப்போ வந்து லேப் க்ரோன் டைமண்ட் அப்படிங்கிறதெல்லாம் தெரியலைங்க. எனக்கு 2022ல் வந்து எனக்கு தெரியலை. பட் இப்போ நிறைய இடங்களில் லேப் க்ரோன் டைமண்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம சேனலே ஒண்டர் டைமண்ட்ஸ் பற்றி ஒன்று போட்டிருந்தேன். அங்கே வந்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்டட்டு வாங்கியிருந்தேன். அதாவது இந்த மாதிரி இந்த கலெக்ஷனில் இன்னும் ஸ்டட்டு மட்டும் வாங்குறது மிஸ்ஸிங்காக இருக்குது. பட் ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஸ்டட்டு வாங்கினா 1 லேக் மேலே போச்சு. 1 லேக் கொடுத்து எனக்கு ஸ்டட்டு வாங்க மனசே இல்லை. ஸோ நான் லேப் க்ரோன் டைமண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டட்டு வாங்கியிருந்தேன் ஒண்டர் டைமண்ட்ஸில். கிட்டத்தட்ட எனக்கு அரௌண்ட் ஒரு 32,000 கிட்ட வந்திருந்தது. நல்லா பெரிய ஸ்டட்டு தாங்க. ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து நான் மேலே கொடுக்குறேன் நான். அது வந்து லேப் க்ரோன் டைமண்ட் உங்களுக்கு.
ஸோ ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நமக்கு ஆசைப்படுறதுக்கு உரிமை இருக்குது. நம்ம சம்பாத்தியத்தில வாங்கி நம்ம போடுறதுக்கும் இருக்குங்க. அதுக்காக யாருமே வந்து டைமண்ட் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நமக்கு எது தேவை அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். நமக்கு பிடிச்ச மாரி இருக்குது. 1, 2 நம்ம ஆசைகள் இருக்குங்க. நம்ம வந்து எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்ப்பஸ்ன்னு பார்க்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வந்து ஒரு சில பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா, நேச்சுரல் டைமண்ட் தான் வாங்கி போடணும். ஒரு சின்ன பொருள் தான் வாங்குறேன். ஆனா நேச்சுரல் டைமண்ட் வேணும் அப்படின்னு நெனச்சா, ஓகே. நீங்க கோ ஃபார் இட். இல்ல எனக்கு டைமண்ட் போடணும்னு ஆசை. அந்த ஆசைய தீர்த்துக்கணும். ஆனா பட்ஜெட் லெவல்ல இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து லேப் க்ரௌன் டைமண்ட் போடுறதே பெஸ்ட்டு தாங்க. இல்லங்க நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ப்பஸ் தாங்க. எனக்கு வந்து இதெல்லாம் தேவையில்ல. நான் ஆர்ட்டிஃபிஷியலே டைமண்ட் லுக்ல இருக்கிறதே போட்டுக்குவேன் அப்படின்னு நெனச்சிங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து 18 கேரட் டைமண்ட் பக்கமே வர வேண்டியதில்ல. 22 கேரட் கோல்டுலே நம்ம பிளெயினாவே சூப்பரா வாங்கிக்கலாம். ஸோ அவங்க அந்த டைமண்ட் ஸ்டட்ட போட்டுட்டு இன்னொரு வேற பிளெயின்ல ஸ்டட் பார்க்கலான்னா 20%க்கு மேல வேஸ்டேஜ் சொன்னாங்களாங்க. நார்மல் ஸ்டோன் வச்சு பார்க்குறது. ஸோ அவங்க வந்து ஒரு கோல்டு காயின், சில்வர் காயின், ஒரு மெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதிலேயே அந்த காயினுக்கு பார்த்தீங்கன்னா 3.15% வேஸ்டேஜ் கொடுத்தேன். சில்வருக்கு வந்து 4% மேக்கிங் சார்ஜஸ்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஜிஆர்டிலலாம் வந்து 1% தான் இருக்குது. பட் பர்ட்டிகுலராக இந்த கடையில் வந்து காயினுக்கு வேஸ்டேஜ் கூட கொஞ்சம் கூட தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. So please make some awareness video for your subscribers so that they won't make loss with the diamond and false claim by shop. அவங்க வந்து பில் அட்டாச் பண்ணியிருக்கேன்னு போட்டிருந்தாங்க. நான் அது எல்லாமே உங்கள்கிட்ட வந்து காமிச்சிட்டேங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருந்திருக்கும். ஏன்னா பண்டிகை சமயம் கண்டிப்பாக நம்ம போய் உட்கார்ற எல்லா கடைகள்லையுமே வந்து டைமண்ட் பாருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டைமண்ட் வந்து நிஜமாவே வந்து அதுக்கு ஒரு பவர் இருக்குங்க. நம்ம அதை பார்க்குறப்ப நம்ம மைண்டை வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. நம்மளை வந்து டெம்ப்ட் பண்ணுது அது. கண்டிப்பாகவே டெம்ப்ட் பண்ண தான் செய்யுது. ஸோ நம்ம வந்து நமக்கு எது தேவைங்கிறத நம்ம தான் கரெக்டாக டிசைட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட சேனல் ஆரம்பித்து இன்னையோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நான் போட்டு இன்னையோட 2 இயர்ஸ் ஆயிருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட 20,000 சப்ஸ்கிரைபரை நெருங்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நம்ம சேனல் ஆரம்பித்து 2 வருஷத்தில் ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறத நீங்கள் குறைவா எடை போடாதீங்கங்க. இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். யூடியூப் லைனில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு 4,000 வாட்ச் ஹவர்ஸ் வச்சு ஒரு 1000 சப்ஸ்கிரைபரை தாண்டி ஒரு மானிட்டைசேஷன் ஆகுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயங்க. அதுலேயும் இந்த மாதிரி இவ்வளோ நல்ல உள்ளங்கள் கொண்ட வியூவர்ஸை வந்து நான் வந்து அடைஞ்சிருக்கேன். எனக்கு நிறையா மோட்டிவேஷன் வந்து உங்ககிட்ட இருந்தாங்க கிடைக்குது. என்கிட்ட இருந்தும் நிறையா மோட்டிவேஷன் கிடைக்குதுன்னு நிறையா பேர் சொல்கிறீங்க. பட் என்னோடய மோட்டிவேஷன், என்னுடைய பலம் எல்லாமே வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ். ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய குழந்தைங்க. 2வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாங்க. ஃபுல் சப்போர்ட் நீங்கள் தான். என்னோடய வியூவர்ஸ் தான். ஸோ என்ன தப்பு பண்ணாலும் சுட்டி காட்டுவீங்க. என்ன எதாவது கரெக்டாக எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அதை பாராட்டவும் செய்வீங்க. அதாவது உங்களோட கஷ்டங்களையும் என் கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து யாரும் வந்து பில்லோட கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. நம்மளை நம்பி நமக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி பில்லோட எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ தாமோதரன் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.